அனைவருக்கும் வணக்கம். நடிகர் அரவிந்த் சாமி சமீபத்துல கொடுத்த நேர்காணல்ல சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் அவர் குறிப்பா ஒரு புத்தகத்தை பத்தி அந்த நேர்காணல்ல சொல்லியிருந்தாரு. அந்த புத்தகத்தின் பெயர் தான் என்னதுன்னா த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் எல்லாரும் இப்ப தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரைச்சிருக்காரு. சோ எல்லா இளைஞர்களும் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு நானும் சொல்வேன். இந்த புத்தகத்தை பலரும் வாங்குறதுக்காக புத்தக கடையில போய் அந்த புத்தகத்தை தேடுறாங்க. ஆனா எல்லா கடைக்காரங்களும் சொல்ற ஒரு பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, புத்தகம் தீந்து போச்சு அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, ஒரு சில புத்தகங்கள் ஒரு சில நாள்ல வித்து தீத்துரும். இந்த மாதிரி பிரபலங்கள் நம்மளுக்கு பரிந்துரைக்கும் போது அப்படி ஒரு முக்கியமான புத்தகம் தான் த சைக்காலஜி ஆஃப் மணி. நமக்கு கிடைச்ச ஒரு காப்பியை புரட்டுறோம். அதுல இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தை மார்க்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் பார்க்குறோம் அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறம் பிசினஸ், முதலீடு, செல்வம், சேமிப்பு அப்படின்னு ஃபைனான்ஸ் தொடர்பான பல விஷயங்கள்ல பேசுது. பொதுவா ஃபைனான்ஸ் தொடர்பான புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா முதலீட்டு, அப்புறம் அதோடைய வழிமுறைகள், கணக்குகள் அப்படின்னு நிறைஞ்சிருக்கும். ஆனா இந்த புத்தகம் அந்த பாதையிலிருந்து மாறி நாம எடுக்க போற ஃபைனான்ஸ் முடிவுகள் பத்தியும் பேசுது. ஒவ்வொரு நபரும் எடுக்க போற ஃபைனான்ஸ் முடிவுகளும் அவரது நிதி நிலைமையையும் செல்வத்தையும் எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா இந்த புத்தகம் பேசியிருக்கும். குறிப்பா இந்த புத்தகத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதுல எவ்வளவு பெரிய அதிசயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்துல உணர்த்தி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மலை ஏறும்போது தொடக்கத்துல ரொம்ப நமக்கு கஷ்டமாவும் சவாலாவும் இருக்கும். ஆனா மேல போக போக உச்சிக்கு நம்ம கிட்டக்க வரும்போது ரொம்ப எளிதா ஆன மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் ஒரு சில கதைகள் சொல்லி விளக்கி இருப்பாரு எழுத்தாளர். உதாரணத்துக்கு நம்ம டெய்லியும் சேர்க்கிற ஒரு ரூபாயும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சாலும் அது கூட்டு தொகையா வளர்ந்து நிற்கும் போது அதோடைய பலன்களும் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இதை சரியா பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம நிறைய செல்வத்தை சேமிக்கலாம். ஒருவருடைய பணம் சார்ந்த வெற்றிக்கு அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அவருடைய பணம் சார்ந்த நடத்தைய காரணமா இருக்கு அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாரு இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் மார்க்கன் ஹவுசல். த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம கத்துக்க போற ஒரு 12 பாடங்கள் தான் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ, சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுல சொல்லக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு. ஒவ்வொரு நபரும் பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வத்தை நாம பெருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானம், முதலீட்டு வளர்ச்சியை விட நீங்கள் எவ்வளவு அதிகமான பணத்தை சேமிக்கிறீங்க அப்படிங்கறத முக்கியமா இருக்கணும். குறைந்த பணத்திலேயே மகிழ்ச்சியா இருக்கவும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட சேமிப்பு அதிகமாகும். அதிக வருமானம் இருப்பவங்க எல்லாமே செல்வத்தை பெருக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதிக பணத்தை சேமிக்கிறவங்க நிச்சயமா செல்வத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கறத இந்த புத்தகத்துல சொல்ற முதல் பாடம். ரெண்டாவது பாடம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுல ரொம்ப முக்கியமா பேசப்படுற ஒரு விஷயம். முதலீட்டுல வெற்றி பெறணும் அப்படின்னா கூட்டு வெட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய அற்புத சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. பணத்தை ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு செஞ்சுட்டு அடுத்த நாளே வளர்ந்துச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காம முதலீட்டுக்கு பின்ன நம்ம ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டு வளர்ச்சியில வரக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். அது என்னது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு வகையான தேவைகள், ரிஸ்க், இலக்குகள் எல்லாமே மாறுபடும். எனவே மற்றவர்கள் என்ன வகையான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்காம உங்க தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நிதி சார்ந்த முடிவுகளை உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கணும் அப்படிங்கறத அடுத்தபடியா சொல்லியிருக்கிற விஷயம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஆட்டத்தை நீங்க தான் ஆடணுமே தவிர மத்தவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து சில விஷயங்களை நம்ம எடுத்து ஆடக்கூடாது அப்படிங்கறத மார்க்கன் ஹவுசல் அடிச்சு சொல்றாரு. அடுத்த விஷயம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எழுத்தாளர் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. பணம் சார்ந்த வெற்றிக்கு அறிவு முக்கியம் தான். எந்த பங்கு சந்தையில எவ்வளவு பணம் போடணும், எந்த டைம்ல அந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு முக்கியம் தான். ஆனா அதிர்ஷ்டத்துக்கும் அதே அளவு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு எழுத்தாளர். எனவே ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சிகளும் முடிவுகளும் மட்டுமே வெற்றிக்கு காரணம் இல்ல. பினான்ஸ் வெற்றிக்கு லக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. எதையுமே எமோஷனலா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயம், சந்தேகம், வருத்தம், பதஷ்டம், ரிஸ்க், நிலையற்ற தன்மைன்னு
பல எமோஷனலான விஷயம் இருக்கு அந்த இதுல பணத்தை போடுறவங்கள ஆட்டி வைக்கிறதுக்காக. ஆனா இதையெல்லாம் தாண்டி தான் நம்மளால வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைய முடியும். அதனால ஃபினான்ஸ் வெற்றி அடைவதற்கு பயம், சந்தேகம், வருத்தம் போன்றவற்றை நம்ம ஒரு எமோஷனலா பார்க்காம அதையும் ஒரு கட்டணமா பார்க்கணும். ஸோ இதுல போட்டிருக்கோம், இதுல நம்ம ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த பயத்தையும் பதஷ்டத்தையும் கூட நம்ம அதுக்கு கொடுக்குற ஒரு விலையா தான் பார்க்கணும் அப்படின்னு அதுல சொல்லி, அப்போதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி நம்மளுக்கு ரொம்ப சுவைக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது நிறைய தவறுகள் நடக்கும், ஆனா அதுல இருந்தும் நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். அது என்னதுன்னா, எல்லா சமயத்திலையும் நாம எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில முடிவுகள் சரியா இருக்கும், சில முடிவுகள் தவறாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான முடிவுகள் எடுத்த போது எவ்வளவு லாபம் அடைஞ்சோம் அப்படிங்கிறத விட தவறான முடிவு எடுத்த போது நம்ம எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அடுத்தது ஃபியூச்சர் பிளான், அதாவது நம்மளோட எதிர்கால திட்டங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, எதிர்காலத்துல நம்மளுடைய செலவுகள் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமா கணக்கு போட்டு நம்மளோட பணத்தை சேமிக்க ஆரம்பிப்போம். ஆனா பண விஷயத்துல எப்போதுமே நம்ம திட்டம் போல நடக்கவே நடக்காது. எனவே நம்ம எந்த ஒரு விஷயத்த தவற விட்டாலும் பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே நம்ம கையில வச்சுக்கணும். அதுக்கான முன்பே நம்ம திட்டமிட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னது அப்படின்னா, பணத்துக்காக நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளுடைய உடம்ப பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்களுடைய, மக்களுடைய ஆசைகளும் இலக்குகளும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவருடைய ஆசை லட்சம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கோடியா இருக்கு, கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அவங்களுடைய ஆசைகள் பேய்கிட்டே இருக்கு. நிதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது எந்த ஒரு தீவிர தன்மையும் இல்லாம அதை நம்ம தவிர்த்து வச்சுக்கணும். அதுவே மிக குறைந்த வருமானத்திலேயே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பான ஒரு விஷயம் தான். அதே சமயம் அதிக வருமானம் தரும் வேலையை நம்ம தூக்கம் இல்லாம உழைச்சி செய்யறோம் அப்படின்னா அதுவும் தவறான விஷயம். இந்த மாதிரி தீவிரமா நம்ம ஒரு விஷயத்த தூங்காம கொள்ளாம பண்றோம் அப்படின்னா இறுதியில அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. அதுல முதல்ல சொல்றது என்னதுன்னா, வீண் விளம்பரம். சோ ஒரு சிலர் பாக்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஊருக்கே காட்டுவாங்க, பணத்தை செலவு செய்வாங்க. ஆனா பணத்தை அழிப்பதற்கும் இதுதான் சிறந்த வழின்னு அவர் சொல்றாரு. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத பத்தி மத்தவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஆனா அந்த சேமிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட ஈகோவுக்கும் வருமானத்துக்கும் இடையே இருக்கிறது தான் இந்த சேமிப்பு அப்படிங்கறத நம்ம மனசார ஏத்துக்கணும். மத்தவங்களுக்காக நம்மள்ட்ட இவ்வளவு பணம் இருக்கு அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நம்ம விளம்பரம் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பேராசை. அது என்னது பேராசை அப்படின்னா, பினான்ஸ் உலகத்துல ரிஸ்க் இல்லாம எதுவும் இல்லை. ஆனா எப்போ ரிஸ்க் எடுக்கணும், எப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுல நம்ம நல்ல புரிதலோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேராசையால நம்ம அளவுக்கு மீறி நம்ம ஒரு பங்கு சந்தையில காசு போடுறோம் அப்படின்னா அது நமக்கே திரும்பவும் அதிகமான நஷ்டத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பேராசை இல்லாம நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஏதாவது நமக்கு லாஸ் இருந்தா கூட நம்ம அந்த துன்பத்தை நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படிங்கறத அடுத்தது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதிக நம்பிக்கை. பங்கு சந்தையில ஒரு காலகட்டத்துல சிறப்பா இருக்கும், மற்றொரு காலத்துல மந்தமா இருக்கும், அல்லது கீழே கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சமயத்துல பங்கு சந்தையோட ஏற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதிர்கால சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி யோசிக்காம முதலீடு செய்யக்கூடாது. காலத்துக்கு ஏற்ப சந்தைகள் மாறும், அதனால அதீத நம்பிக்கை வைத்து விளையாடக்கூடாது. வளர்ச்சி என்பது மெதுவாக தான் இருக்கும், ஆனால் சரிவு கிடுகிடுன்னு ஏற்படும். எனவே முதலீட்டில் கொஞ்சம் அவநம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது முதலீட்டை பாக்குறோம் அப்படின்னா பரவலாக்காம இருப்பாங்க ஒரு சிலர். அப்படின்னா என்னதுன்னா, ஒரே ஒரு சொத்து வகையில மட்டும் நம்ம முதலீடு செய்யறோம் அப்படின்னா ரிஸ்க் அதிகரிக்கும். எனவே பல வகையான சொத்து வகைகள்ல பணத்தை பரவலா நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா சந்தை இறங்கும் போது கூட நம்மளோட ரிஸ்க் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா, ஒரு பங்கு சந்தையில நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பங்கு சந்தையில நமக்கு கண்டிப்பா காசு வரும் அப்படிங்கிறதுனால. சோ இதெல்லாம் தான் நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்க டாப் 12 ரீசன்ஸ். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகம் உலகத்துல யாரும் சொல்லாத, அறியாத எந்த ஒரு முதலீட்டு ரகசியங்களும் சொல்லல. ஆனா தினசரி நாம எடுக்கக்கூடிய பணம் சார்ந்த முடிவுகள் எப்படி நம்மளுடைய எதிர்காலத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பணம் சார்ந்த உளவியல் பற்றி நமக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது இந்த புத்தகம். இதுல நான் சொல்லியிருக்கிறத பாக்குறோம் அப்படின்னா ஒரு துளியாதான் இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சா மட்டும்தான் இதனுடைய முழு சாராம்சத்தை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.